தேவிமா, தேவிமா, பதறாதீங்க. ஒண்ணு இல்லம்மா. என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்கங்க? இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. ஆனா குழந்தை இன்னும் கண்ணு முழிக்கல. டாக்டர், டாக்டர் நான் போய் என் குழந்தையை பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. ஆனா டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே சரிங்களா? டாக்டர். பெரியம்மா, தேவிக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத ஹாசினி. தேவிமா, 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 உன் துர்காம்மா வந்திருக்கேன்டா. தேவிமா, 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 நான் துர்காம்மா வந்திருக்கேன்டா. கண்ணு முழிச்சு பாருடா. சூர்யா, தேவிமா, சூர்யா. துர்கா, கவலைப்படாதீங்க. குழந்தைக்கு பெரிய அளவுல எந்த பிரச்சனையும் இல்ல. சூர்யா. ஆமா, சூர்யான்றது யாரு? அவ அப்பா தான் டாக்டர். அவங்க அப்பாவை சீக்கிரமா வர சொல்லுங்க. அவரை பார்த்தா நார்மல் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு குழந்தைக்கு பவர்ஃபுல்லான மெடிசன்னா அவங்க அப்பா சூர்யா தான். சூர்யா. ஓகே டாக்டர், நான் போய் உடனே சூர்யா வர வைக்க முயற்சி பண்றேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சிஸ்டர், டாக்டர். யோ, எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. அந்த சூர்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற தன் மகளை பாக்குறதுக்காக கண்டிப்பா வருவான். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகே சார், ஓகே சார். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே 2 பேர் காவலுக்கு இருங்க. சுத்தி ரவுண்ட்ஸ் போயிட்டே இருங்க. மகளை பார்க்க வர சூர்யாவை ரவுண்ட் அப் பண்ணிருக்கோம். ஓகே சார், ஓகே சார். போங்க போங்க, எல்லாரும் போங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் இன்ஸ்பெக்டர். ஆமா, அந்த பாப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? பாப்பா இன்னும் நார்மல் ஆகல. சூர்யா சூர்யான்னு அவங்க அப்பா பேரையே புலம்பிட்டு இருக்கு. அப்படியா? அந்த சூர்யா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். அவன் கண்டிப்பா குழந்தைய பாக்குறதுக்காக இங்க வருவான். அவனை பிடிக்க தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டல சுத்தி போலீஸ் காவலுக்கு இருக்காங்க. ஒருவேளை அவங்களையும் மீறி சூர்யா உள்ள வந்தா உடனே நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் கண்டிப்பா பண்றேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன எமர்ஜென்சி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஐயா, ஏர்போர்ட் பக்கத்துல ஆழ்துளை கிணறுல விழுந்த 6 வயசு சிறுமி காப்பாற்றப்பட்டு இப்ப ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆமா, நான் கூட டிவில பார்த்தேன். ஆமா, அந்த குழந்தையோட அம்மா தானே நீங்க? ஆமாங்கய்யா. சொல்லுங்க, என்ன விஷயம்? இவங்களோட கணவர், அதாவது ஆபத்துல இருக்கிற அந்த குழந்தையோட அப்பா இப்ப ஜெயில இருக்காரு. ஜெயில இருக்காரா? தண்டனை கைதியா இல்லங்கய்யா. மினிஸ்டர் மகனோட கொலை கேஸ்ல சந்தேகத்தின் பேர்ல விசாரணை கைதியா இருக்காரு. சார். என்னங்கய்யா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த குழந்தைய அப்பா வந்து பார்த்தா குழந்தை சீக்கிரமா குணமாகும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனால நீங்க ஜெயில இருக்கிற குழந்தையோட அப்பா சூர்யாவுக்கு முன்ஜாமீன் கொடுத்தா பெரிய உதவியா இருக்குங்க ஐயா. குழந்தைக்காக ஒரு நாள் பரோல்ல வர்றதுக்கு ஆர்டர் போடுறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. சார். இந்தாங்க ஐயா. நைட் ஆனதுனால இப்ப பரோல் எடுக்க முடியாது. நாளைக்கு காலையில அவரை கூட்டிட்டு போற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே பண்ணிடுங்க ஐயா. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க போலாம். தெய்வமா, அப்பா பாடுறா. தெய்வமா, டேய், அப்பா வந்திருக்கேன்டா.
தெரியுமா தெரியுமா சூர்யா வந்துட்டியா சூர்யா? நான் வந்துட்டேம்மா. உன் அப்பா வந்துட்டேன். உனக்கு ஒண்ணு இல்லம்மா. உனக்கு ஒண்ணு ஆகாது. சரியா? இங்க பார், அப்பா உன் பக்கத்துல இருக்க. சரியா? என்னை விட்டு எங்கேயும் போகாத சூர்யா. ஐயோ, நான் எங்கேயுமே போக மாட்டேன்டா. நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். ஸ்ட்ரெயின் பண்ணாத. நல்லா தூங்கு. இனிமே நீ போகாத சூர்யா, என் பக்கத்திலே தான் இருக்கணும். சரிடா சரிடா, அப்பா எங்கேயுமே போல. உன் பக்கத்திலே தான் இருக்க போறேன். நீ நல்லா தூங்கி எந்திரிச்சா உனக்கு எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். நான் தூங்குனதுக்கு அப்புறம் நீ இங்க இருந்து போக கூடாது சூர்யா. ஐயோ, அப்பா எங்கேயும் போக மாட்டேன்டா. உன் பக்கத்திலே தான்டா இருப்பேன். சரி, தூங்கு. நல்லா தூங்கு.